தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் மாணவரை கடவுள் கலிலேயாவுடன் நாசரேத் என்னும் ஊரில் இருந்து ஒரு கன்னிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருக்கு ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெரிய மரியா வாழ்முதல் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவரோடு இருக்கிறார் என்றார். இது வார்த்தைகளை கேட்டவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானது அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீது அரியணை ஆண்டவராய் கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதிடம், இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்று என்றார். வானது அவரிடம், தூயாவின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை மேல் நிகழும். ஆறாவது பிறகு போகும் குழந்தை தூயது, அவர் குழந்தை இறைவன் எனப்படும். உம்மரவனாய் எலிசபெத்தும் தமது இந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவில் இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். என்னை கடவுளால் இயலாத ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்றார். அப்பொழுது வானது அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை பக்தர்களே, டிசம்பர் மாதத்துடைய 8ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை புனித கன்னிமரியாவுடைய அமல உற்பவத்தை இன்றைக்கு சிறப்பான விதத்திலே கொண்டாட, பெரு விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு இருக்கின்றது. அன்னை மரியாளுக்கென்று நாம் 3 விழாக்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் 3 விழாக்கள். ஒன்று ஜனவரி மாதத்திலே முதல் நாள் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இரண்டாவதாக ஆகஸ்ட் 15 பார்க்கிறோம், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளை பெருவிழாவாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. அதே வேளையிலே டிசம்பர் மாதத்துடைய 8ஆம் நாள் திருவருகை காலத்திலே இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், அன்னை மரியாள் அமல உற்பவி. இதை நாம் தொடக்க 2 நூற்றாண்டுகளிலிருந்தே பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு என்று பல வகையான விழாக்கள் எடுத்திருக்கிறார்கள். 2 நூற்றாண்டுகளை பார்க்கிற பொழுது புதிய ஏவாள் என்ற அந்த வார்த்தை அதை பயன்படுத்தி அன்னை மரியாளுக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலே எபேசு சங்கத்திலே பார்க்கிறோம், அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை உலகமெங்கும் அறிவிக்கப்பட்ட விசுவாச சத்தியம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இவ்வாறாக 6-7 நூற்றாண்டுகளிலும் அன்னை மரியாள் உற்பவ திருநாள் என்று கொண்டாடி இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 10-11 துறவர மடங்களிலும் அன்னை மரியாளுக்கென்று இந்த விழாக்களை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆக உற்பவ நிலை என்பதை மாற்றி மாற்றி பல்வேறு அடிப்படையிலே, பல்வேறு பேரின் அடிப்படையிலே, பிரான்ஸ் தேசத்திலே, இங்கிலாந்து தேசத்திலே, இன்னும் பல்வேறு இடங்களிலே அன்னை மரியாளுக்கென்று அந்த பக்தி முயற்சியையும் விழாக்களையும் கொண்டாடி இருக்கின்றார்கள். அவை ஏறக்குறைய இது 19ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கிறோம். 1854ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் அவர் இந்த இந்த மடலை எழுதி அது விசுவாச சத்தியம் என ஒரு பிரகடனப்படுத்துகிறார். கருவான நொடிப்புலிருந்தே அன்னை மரியாள் தூய்மையாக இருக்கின்றார், அமல உற்பவியாக இருக்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் அன்னை மரியாள் கன்னியாக இருக்கிறார் என்பதை அவர் அறிவிக்கின்றார். உடனே திருச்சபையிலே பல குழப்பங்கள், எப்படி குழப்பங்கள், பல்வேறு விதமான வாக்குவாதங்கள். பாருங்கள், 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1858 லூர்து நகரில் அன்னை மரியாள் காட்சி இருக்கிற பொழுது அந்த பெண்ணை கேட்கிறார், யாருமா நீங்க? அப்பதான் அந்த அன்னை மரியாள் காட்சி வந்து சொல்லுகிறார்கள், நானே அமல உற்பவம் என்று. அதன் பிறகுதான் திருச்சபையிலே பல மாற்றங்கள். அன்னை மரியாள் அமல உற்பவம் அந்த பெருவிழா அறிவிக்கப்பட்டு இதே நாள் டிசம்பர் 8ஆம் நாள் பெரு விழாவாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக அந்த அளவுக்கு ஏறக்குறைய அன்னை மரியாதை பற்றிய புரிதல்கள் ஏறக்குறைய அந்த 19ஆம் நூற்றாண்டில தான் அந்த அமல உற்பவி என்பதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இருக்கிறோம். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் நச்சதை பார்க்கிறோம். நான் ஆண்டோடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை வாழ்விலே கடவுளுடைய வார்த்தை, அந்த வாழ்வு கபிரியேல் சொன்ன அந்த வார்த்தையை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை தூய ஆவியால் கருத்தரிக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு அன்னை மரியாள் ஒரு விசுவாசமாக தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கொள்கிறார், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் கடவுளை தாங்குகின்றார். அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே, உடலிலே கடவுளை தாங்குகின்றார். அந்த அளவுக்கு இறை அருள் பெற்றவளாக, அருள் பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே என்று சொல்கிற பொழுது அன்னை மரியாள் உற்சாகம் அடைகிறார். அருளை, கடவுளிலிருந்து அந்த இரக்கத்தை, கடவுளிலிருந்து அந்த அன்பை, கடவுள் என் மீது இவ்வளவு இந்த நிலையை, அந்த தானுடைய வாழ்விலே கடவுள் கூட அருளை கொடுக்கிறாரே என்று
ஏக்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கிறார். அடிமை என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய நான் ஒரு உடைமை என்று தன்னையே கொடுக்கின்றார், சரணாகதியாக கொடுக்கின்றார். எல்லாம் நீதான் என்ற அந்த ஒரு முழுமையான ஒரு சரணடையக்கூடிய அந்த ஒரு நிலை, இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்விலே பார்க்க கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தையை நம்பி கலங்கி அச்சமுற்றாலும் ஆச்சரியப்பட்டாலும் இது எங்காலும் இது எப்படி நடக்கும் என்று பல கேள்விகள், மனித ரீதியான பல கேள்விகள், அதை கடந்து ஆண்டவருடைய அடிமை விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கொடுத்ததனால் இன்றைக்கு திருவை இன்றைக்கு பெருமகிழ்வோடு அன்னை மரியாள் இன்றைக்கு தூயவளாக இருக்கின்றார். அன்னை மரியாள் பரிசுத்தவளாக இருக்கின்றார். ஜென்ம பாவம் நீங்கி என்றும் அன்னை மரியாள் கடவுளுடைய அந்த பிரசனத்திலே தன்னுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அவள் கன்னியாக இருக்கின்றார், நம்மள உப்பவியாக இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுடைய இந்த பெருவிழாவிலே இன்றைக்கு திருவையிலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொருவருமே இந்த திருவருகை காலத்திலே நாம் ஒவ்வொரு இருக்கின்றோம். 2ஆம் வாரத்திலே நாம் அனைவருமே அமைதியின் ஞாயிறில் இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாதை கொண்டிருக்கிற அந்த அமைதி உணர்வை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றவர்களாக இறை நம்பிக்கையோடு இறை ஆற்றலோடு நாம் பயணிக்க அன்னை மரியாதை பிள்ளைகளாக என்று நாம் வாழ தேவையான கிருபையும் மேலான கொடைகளையுமே இந்த நாளில் பெற்றவர்களாக ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கொடுக்கிறோம். அன்னை மரியாள் அம்மள உற்பவி என்ற பெருவிழாவிலே இன்றைக்கு நாங்கள் நன்றோடு நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட தாயை எங்களுக்கு கொடுத்து திருச்சபையின் தாயாக, மீட்பருடைய தாயாக, எங்களுக்கு சொந்த தாயாக நீ கொடுத்திருக்கிறேன் ராஜாவே. அப்பா, இதோ தூய கன்னி மரியாளுடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் இன்று மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இயேசுடைய பிறப்பை அவரோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வெளிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்ன முடியாத அன்பு வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திருவரை காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நாங்கள் எங்களை உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த இயேசுடைய இந்த வருகை எங்கள் உள்ளங்களுக்கு எங்களுடைய சமூகத்திற்கு நிச்சயம் ஒரு மகிழ்ச்சி, தேவ வல்லமையை, கிருபையை நிறைவாய் கொடுத்து எல்லாருடைய உள்ளங்களிலுமே இன்றைக்கு கொலைகளோடு இருக்கிற குடும்பங்கள், அதே கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள், இன்னும் இயற்கை இந்த சீற்றங்களால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள் அனைவருக்கும் தேவரே ஆறுதலையும் இரக்கத்தையும் கனிவையும் உடைய அன்பையும் நிறைவாய் கன்னிமரியாளுடைய அந்த அரவணைப்பு வழியாக என்னால் நீங்கள் அவர் உங்களுக்கு சொல்லதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அனைவருடைய வார்த்தைகளை வெட்டாலும் கடைபிடிப்பவர்களாக தேவ வார்த்தை இறை வார்த்தை என்றும் ஜீவனுள்ள வார்த்தையாக வாழ்விக்கும் வார்த்தையாக ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தேவ ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே இந்த திருவரை காலத்திலே கொடுக்கப்படி ஒவ்வொரு உள்ளங்கள் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கும் கடன் பாரங்கள், சுமைகள், பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் இந்த நாள் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவரின் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி சமாதானத்தினால் நிரப்பும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.